ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சல்மா. இன்னைக்கு நம்ம மியூசியம் போயிருந்தோம். மியூசியம் பக்கத்துலேயே வந்து இந்த எக்ஸ்போ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. மியூசியம் போனதே லேட்டு, அது பார்த்து முடிச்சுட்டு இங்கே வர வரைக்கும் ஈவினிங் ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸில் வந்து சைடில் செராமிக் எல்லாம் இருந்துச்சு நிறைய. இந்த சைடு என்ட்ரன்ஸில் வந்து பெரிய பெரிய இந்த செல்லெல்லாம் இருந்துச்சு, பெரிய பெரிய வீட்டில் வைக்கலாம். அப்புறம் பேம்பூஸு, மேட்டு, கார்பெட்டு. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு சாண்ட் இருந்துச்சு, சாண்டு ஆர்ட் சூப்பராக இருந்துச்சு. சாண்ட்லேயே எல்லா ஃபோட்டோவும் இருந்துச்சு. நம்ம சிஎம் ஃபோட்டோ இருந்துச்சு, பைக்கு, அப்புறம் அந்த சாமி படம் ஃபோட்டோ, நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபோட்டோ. நல்லா இருந்துச்சு பார்க்கறது, சூப்பராக இருந்துச்சு. நானும் என் பையனும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த இடத்துல, எப்படி இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். நிறைய திங்ஸ் இருக்கு, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சைடு வந்து நிறைய சைட் டேபிள்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது ஆன்டிக் பீஸ், ஃபுல்லாகவே மெட்டல் ஆன்டிக் பீஸ், நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஆன்டிக் பீஸ் விரும்புங்க, இந்த கலெக்ஷன்லாம் ரொம்பவே பிடிக்கும். பேகு, அப்புறம் ஜுவல்லரி, அதிகமாக வந்து ஜுவல்லரி அண்டு இந்த கிளாத்ஸ் தான் அதிகமாக. எப்படியும் ஒரு 4 to 5 ஷாப்ஸ் அந்த மாதிரி ரெப்யூட்டடாக அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. கிளாத்தும் அந்த காட்டன், நல்ல பியூர் காட்டன் கிளாத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா பியூர் காட்டன் கிளாத்து. இந்த ஆப்போசிட்ல ஃபுல்லா வந்து டாய்ஸ் ஐட்டம். இந்த பையன் வந்து அந்த நெரட்டோவை காட்டிட்டு இருந்தான், அது பெரிய நெரட்டோவை. அது வந்து 1300 சொன்னாங்க. அது தெரியும் அவனுக்கு, நான் வாங்கி தர மாட்டேன் அந்த பட்ஜெட்லன்னு சொல்லிட்டு சின்ன நெரட்டோ அந்த அண்ணாவே எடுத்து காட்டினாரு. இந்த 250. இவன் இது வேண்டாம், எனக்கு பேசிதான் நல்லா இருக்கு, சரி பரவாயில்ல வாங்க போல. நான் அவனே பெரிய மனசு இல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டான். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போய் பார்த்தா திடீர் கிளாத்ஸு, ஜுவல்லரி, நிறைய கிளாத்ஸ் அண்ட் ஜுவல்லரி தான் அதிகமாக இருந்துச்சு எக்ஸ்போல மேக்சிமம் பார்க்கறதுக்கு. இது வந்து கீ செயின், குட்டி வந்து பவுச்சு, பேகு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நல்ல பிரைட்டாக, ரொம்ப ஒரு எத்தினிக்காக இருந்துச்சு, நார்மலாக இல்லாமல். இதுவும் நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்கறதுக்கு. அந்த ஃபீல் தொட்டு பார்க்கறது, இந்த குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் நான் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஹேண்ட்பேக்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து ஃபுல்லாக மூலிகை பொருள்கள்லாம் இருந்துச்சு, நிறைய மூலிகை ஐட்டம்ஸாக இருந்துச்சு. அந்த அண்ணாவே பார்த்துட்டு எனக்கு என்னம்மா ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஏதாவது யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து அப்பளம் ஃப்ரீயாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி டேஸ்ட் பண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே எல்லா ஃப்ளேவரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதில் 2-3 ஃப்ளேவர் வந்து ஸ்பைஸியாக கூட இருந்துச்சு. ட்ரை பண்ணோம் ஃபேமிலியாக நின்று, எல்லா ஃப்ளேவரும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 பேக் 300 கொடுத்தாங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு 5 பேக் வாங்கிட்டேன் 300க்கு. அதில் ஒரு கார்ன் ஃப்ளேவர், அப்புறம் ஸ்பைசி ஃப்ளேவர்னு சொல்லி 5 பேக் வாங்கிட்டோம். கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இங்கே பேங்கிள் கலெக்ஷன் நிறைய இருந்துச்சுங்க. அங்கேயே ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி தராங்க. டில்லி சைட்ல எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்லேயே என்ன டிசைன், என்ன இது மாதிரி வேணும், என்ன கலர் வேணும்னு எல்லாமே செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த எக்ஸ்போல பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட இந்த எக்ஸ்போ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய், see you.